இந்த மாதிரி ஒரு வீட்டை பெரும் கனவோட ஆசையோடு கட்டி போட்டு இங்கே வாழ முடியாத சூழ்நிலையில் இடம்பெயர்ந்து போகும்போது இருக்கிற வலி வார்த்தைகளால் சொல்ல முடியாதது. தமிழ் எப்படி அழியுதுன்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். புத்தகத்தில் வச்சா மட்டும் போதா, அதை பராமரிக்கவும் வேணும். சிவப்பு கொடி கட்டியிருக்கு, ஆபத்து. இந்த நேரத்தில் கடலுக்குள்ளே இறங்க வேண்டாம். இதை பார்க்க ஒரு பிரம்மாண்டம் தெரியுதுல்ல. இதயம் நெருங்கவே. இதில் முன்னுக்கு தெரிகிறது தான் சீமென் தொழிற்சாலையினுடைய பழைய நுழைவாய். இந்த கடல் இவ்வளவத்தை அரைச்ச மாதிரி இன்னொரு 100 வருடத்தால் இன்னும் அதிகமாக அரிச்சு உள்ளுக்கு போனால், அதில் பார்த்தீங்களா ஒரு பெரிய கோயில். பகுதிகள் எல்லாம் மிகவும் சேதமடைந்து போயிருக்கு. பனிப்பாறைகள் நகர்ந்து வருவதால் சில பள்ளமான பகுதிகள் அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றன. இத்தனை கோடி ரூபாய் பெறுமதியான பொருளாதாரம் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நிற்கும் போதே ஒரு விதமான ஒரு நிம்மதி தன்மை வருது. சரி, தெரியும். அந்த வீடுகளை வச்சு பார்க்கும்போது இப்படி இருந்திருக்குமென்ற ஒரு எண்ணத்தை ஊகிக்கிற எனக்கே கவலையாக இருக்கும்போது அங்கே வாழ்ந்து கழித்து மகிழ்ந்த உங்களுக்கு எந்த அளவுக்கு வேதனையாக இருக்குமென்றது இதில் பலகையில் போடப்பட்ட ஒரு தட்டு மாதிரி இருந்திருக்கும். இவ்வளவு முன்னேற்றத்தோடு இருக்க வேண்டிய ஒரு இடம் என்ன, ஆனால் இந்த அளவுக்கு பின்னடைவை சந்திச்சிருக்கின்றது மனவேதனை தார விடயம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனேசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை மாவட்டபுரம் எல்லை பகுதி. இதில் இருக்கிறது குமாரவேல் கோயில். இந்த கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த விகாரை பகுதியை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். இது கோயிலினுடைய காணி, ஆனால் அதை அபகரித்து இங்கே ஒரு விகாரை கட்டப்பட்டு இப்போ கோயிலுக்கே தற்காலிகமாக ஒரு மடப்பள்ளியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கன்னு கொடுக்குற அளவுக்கு இந்த நாட்டினுடைய சூழல் இருக்குது. இது தொடர்பாக மிக தெளிவாக அதில் நிற்கிற ஐயாக்கள், அதாவது இந்த கோயிலோடு சம்மந்தப்பட்டவர்கள் எங்களுக்கு சொல்லியிருந்தார்கள். அது ஒரு காணொலியாக பதிவு செய்து நேற்றைய நாளில் இந்த யூடியூப் சேனலில் பதிவிட்டிருக்கிறேன். நீங்கள் நேற்றைய காணொலியை பார்க்கலாம். இப்போ இங்கே இருந்து நாங்கள் காங்கேசந்துறையினுடைய எஞ்சிய பகுதிகளை உங்களுக்கு காட்ட போகிறோம். அப்படியே வாங்குவோம். இதில் இந்த பகுதி நேற்று முன்தினம் காணொலியாக பதிவு செய்தது. இந்த பகுதிக்கு நாங்கள் கொஞ்சம் கூட மெனக்கிட வேண்டிய தேவை வந்தது. காரணம் என்னென்னா, இதில் இருக்கிற இந்த கோயில். இனி இந்த பகுதியை நாங்கள் சுற்றி இந்த காணொலியில் உங்களுக்கு காட்ட போகிறோம். எனவே இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை சேரும். அங்கே பாருங்க, காங்கேசந்துறை சீமென் தொழிற்சாலை தெரியுது. இந்த வேலை பக்கம் பாருங்க வீடு. இந்த பத்தை காடாக இருக்கிற இடமெல்லாம் ஒரே வீடுகள் தான். நாங்கள் இதால் இப்போ வேலை பக்கம் போவோம். இது மாவட்டபுரம் காங்கேசந்துறை எல்லை கிராமம். கூடுதலாக இதை மாவட்டபுரம் பகுதிக்குள்ளே வாரன்னு தான் சொல்லுவார்கள். இதில் ஸ்ரீ நரசிம்ம ஞான வைரவர் கோயில்னு போட்டிருக்கு. நாங்கள் இதால் கொஞ்சம் தூரம் போய் திரும்ப அந்த பகுதிக்கு போவோம். இந்த பகுதியெல்லாம் செம்மண் தோட்ட நிலங்கள். இதுக்குனால போக இயலாது. இதில் ரெண்டு பார்க்க அப்படியே தெரியுது என்ன, சீமென் தொழிற்சாலை. சீமென் தொழிற்சாலையை இன்னும் கிட்ட நின்று பார்த்துனாங்க. அது நேற்று முன்னம் போட்ட காணொலியில் இருக்கும், போய் பாருங்க. இதில் ஒரு கோயில் இருக்கு பாருங்க. காங்கேசந்துறை தெற்கு ஸ்ரீ நரசிம்ம ஞான வைரவர் கோயில். இனி யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை பிரதான வீதி நோக்கி போவோம். இதில் முன்னுக்கு தெரிகிறது தான் சீமென் தொழிற்சாலையினுடைய பழைய நுழைவாய். காங்கேசந்துறைக்குள்ளேயே நிறைய சின்ன சின்ன இடங்கள் இருக்குது. அப்படியான இடத்துல இந்த அளவுக்கான வளர்ச்சி இருந்திருக்கும்ன்றதை நீங்கள் யோசித்து பாருங்க. அதை விட கடற்கரை நகரம் இல்லை இது. இவ்வளவு முன்னேற்றத்தோடு இருக்க வேண்டிய ஒரு இடம் என்ன, ஆனால் இந்த அளவுக்கு பின்னடைவை சந்திச்சிருக்கின்றது மனவேதனை தார விடயம்தான். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பகுதிகள் எல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்குது. காவல்துறையினர், இராணுவம் அப்படி பயன்படுத்தி கொண்டிருக்குது. இந்த வீதியால் உள்ளுக்கு போய் வருவோம். இதனுடைய வேலைப்பக்கம் பாருங்க, வேலியில் அந்த கொடி படர்ந்து உண்மையிலே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. என்னதான் இப்படியான காட்சிகள் கண்ணை கவர்ந்தாலும் இந்த இடம்
இவ்வளவு பின்னடைவை சந்தித்ததும் இந்த அளவு அழிவோடு இருக்கிறதும் மனவேதனையான விடயம் தான். நான் முதல் தடவை எனக்கு 2 வருடங்களுக்கு முன்பு இந்த கிராமத்தை வந்து பார்க்கும்போது இருந்ததை விட இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது. பெரிய அளவான மாற்றம் இல்லை. காரணம் என்னென்னா, எல்லாருமே வெளிநாட்டில் இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் திரும்ப இங்கே வந்து அந்த ஒரு சூழலை மீண்டும் அமைச்சு கொள்வதுக்கு நிறையவே சிரமப்பட வேண்டும். போன முறை சரி, இதால் தண்டவாளம் கிராம உத்தியோகத்தர் காங்கேசந்துறை தெற்கு J235 நிற்கிறோம். இதில் ஒரு வீடு பார்த்தீங்களா? எனக்குன்னா இப்படி மாறணும் எல்லா இடமும். இந்த காங்கேசந்துறை முழுவதுமே இப்படி மாறணும்ன்றது என்னுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஏனென்னா அழித்த இடத்தை நாங்கள் மீட்டு காட்டணும். எங்கள்கிட்ட மனபலம் இருக்குன்றதை மீண்டும் நிரூபிக்கணும் அவர்களுக்கு. என்னத்தை சொல்கிறேன்னு தெரியல. என்ன இதில் ஒரு கோயில். இப்போ நாங்கள் பயணம் செய்கிற வீதியினுடைய 2 பக்கங்கள்லேயுமே வீடுகள் இருந்த இடம்தான். ஏன்டா 10க்குள்ள வீடுகள் இருக்குது. இதில் ஒரு வீடு இருக்குது. வித்தியாசமான அமைப்பாக இருக்கு. என்ன அம்மா இதில் வயல் பகுதியை பாருங்க. இப்படி நாங்கள் வலை பக்கம் திரும்பினா மாவட்டபுரத்துக்குள்ளே போகலாம். ஆனால் நாங்கள் காங்கேசந்துறைக்குள்ளே தான் போக போகிறோம். அதில் பார்த்தீங்களா ஒரு பெரிய கோயில் மாவட்டபுரம் என்று. நீங்கள் பவனீசன் மாவட்டபுரம் என்று தேடினா அந்த காணொலியை பார்க்கலாம். இதில் வயல்வெளி. நாங்கள் இதால் இடப்பக்கம் திரும்பி போவோம். எனக்குன்னா இது மாவட்டபுரத்துக்குள்ளே வரும் போல இருக்குன்னு. நாங்கள் அந்த எல்லைக்குள்ளே தான் நிற்கிறோம். இந்த காணொலியில் மாவட்டபுரமும் தெரியுது, காங்கேசந்துறையும் தெரியுது. இதில் ஒரு சின்ன கோயில். இந்த பகுதியில் வரணும் குளம். இதில் நிற்கிற மரத்துண்டு பெருசாக பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது இந்த கோயில் அமைப்பு. இந்த கோயிலுக்கு இடப்பக்கமே பாருங்க, இங்கால குளம். அப்படியே கோயிலினுடைய சுற்றுப்பகுதியை பார்த்து கொண்டு வாங்க. 2 மரம் நிற்குதா இல்லை ஒரு மரம் தானே? 2 மரம், வெவ்வேறையான மரம் 2. இந்த இடத்துல நிற்கும் போதே ஒரு விதமான ஒரு நிம்மதி தன்மை வருது. ஏன்னு சொல்லுவோம், நல்ல காற்றோட்டமாக இருக்குது. அதை விட இதனுடைய சூழல் மிக சிறப்பாக இருக்குது. பெரிய மரம், அதை விட அதில் குளம் இருக்குது. அந்த பக்கம் திரும்பி பார்த்தா வயல்வெளி இருக்குது. வித்தியாசமாக இருக்குது இந்த இடம் உண்மையாகவே. இதில் பாருங்க நிறைய மரம். காற்று சத்தம் கேட்கவே நல்லா இருக்குது. இதில் ஒரு கட்டிட சிதைவு இருக்குது. வீடா இல்லை அது இந்த கோயிலோட சம்மந்தப்பட்டதா என்பது எனக்கு தெரியல. இப்படி தானே கோயில் இருக்கும். பார்க்கவே ஆசையாக இருக்கும். உண்மையாக அந்த கோயிலடிக்கு வந்தாலே ஒரு நிம்மதி கிடைக்கும். இந்த வீதியினுடைய 2 பக்கங்களும் 10 காடுகள் தான். பாப்போம் இதுக்குள்ள வீடுகள் இருக்கான்னு பார்ப்போம். எனக்குன்னா வயல்லாம் இந்த பகுதியில் இருக்குது. நல்லா இருக்குது. நல்ல வேலை பக்கம் போனால் போயிடும். புதிய புதிய வீடுகள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். என்ன அதனால் இந்த பக்கம் போனால் மாவட்டபுரம், திரும்பவும் மாவட்டபுரத்துக்குள்ளே போகலாம். நாங்கள் இங்கால போவோம். நாங்கள் இந்த பிரதான வீதிக்கு போக போகிறோம். அதனால் திருப்புவோம். என்ன திரும்பி பிரதான வீதிக்கு போய் முதல் காங்கேசந்துறை கடற்கரை பக்கம் போய் பிறகு மற்ற இடங்களுக்கு குறுக்கு வீதிகளுக்கு போவோம். அதுக்குள்ளேயும் வீடு தான் இருக்குன்னு தெரியுதா? நிறையா பேர் கிட்ட காட்டிடு. தக்காளி தோட்டம். சரி, இப்படியே போய் பிரதான வீதியில் வருவோம். இது கட்டடத்தை பாருங்க. ஒரு கட்டடம், மாடி கட்டடம். இதுலேயும் ஒரு குறுக்கு வீதி போகுது. நிறைய குறுக்கு வீதிகள் போகுது.
ஒவ்வொரு குறுக்கு வீதிகளுக்குள்ளே போனாலுமே நிறைய அழிந்து சிதைந்து கிடக்கிற வீடுகளைத்தான் பார்க்கலாம். மனவருத்தம் தான் மிச்சம். இதில் இருக்கிற அந்த பேருந்து தரிப்பிடம் நல்லா இருந்ததில்ல. இதில் வேலை பக்கம் போவோம். யாழ்ப்பாணம் நடேஸ்வரா கனிஷ்ட வித்தியாலயம் காங்கேசன்துறை. இப்போ நீங்கள் பார்க்குறது யாழ்ப்பாணம் நடேஸ்வரா கல்லூரி காங்கேசன்துறை. இதில் ஒரு பள்ளிக்கூட கட்டிடம் இருக்குது. இப்படியே இடப்பக்கம் பாருங்க, இந்த பக்கமும் இருக்குது. இன்னும் நிற்கிற மரத்தை பார்த்தீங்களா, நல்ல வடிவாக இருக்குது. ஓ, நான் போன முறை வரைக்கும் இதுக்கு இங்கால விடையலை, இதோட திரும்பி போட்டோம். இப்போ போகிறோம். இந்த வீதியை பாருங்க, போடப்படாமல் இருக்குது. இந்த வீதியினுடைய 2 பக்கமுமே தொடர்ச்சியாக வீடுகள் தான். அம்மா எப்படி இருந்திருக்கேன்னு இந்த இடம். முதல் நான் வரைக்கும் இந்த பகுதிக்குள்ளே விரையிலாது. இப்படி இதுக்குள்ளே ஒரு குறுக்கு வீதி இருக்குல்ல, இதுக்குள்ளே போனாலும் வீடுகள் தான். அப்படி இந்த வேலை பக்கம் பாருங்க. ஓ ஐயோ, அவ்வளோ பெரிய வீடுன்னு. வீட்டின் அமைப்பு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. இதில் முன்னுக்கு வந்து சேராக இருக்குது. இதெல்லாம் வீடுகள் இருந்த இடம். அதில் ஒரு கோயில் இருக்குது, அதுக்கு எதால் போகிறான்னு தெரியலையே. நான் முதல் வரைக்கும் விடுபடையில்ன்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம் பாருங்கோ. இதில் அந்த வீதியின் அடையாளத்தையே காட்டல. முதல் இதோட பூட்டி இருந்தது. இந்த பள்ளிக்கூடத்துக்கு அங்கால இருக்கிற இதில் ஒரு தண்டவாளம் போகும் எல்லாம், அந்த தண்டவாளத்தோட பூட்டி இருந்தது. இப்போ இங்காலையும் விட்டாச்சு. கல்லூரி வீதி இது. இப்போ தான் நிலங்களை சீரமைத்து வேலைகள் தொடங்குகிறார்கள். இதால் போகலாம். கோயிலுக்கு போகலாம். இதால் அதில் ஒரு கோயில் இருக்குது, போய் வருவோம். இதில் ஒரு கோயில் இருக்குது பாருங்க. என்ன கோயில்? குருநாதர். எந்த இடமா நீங்க? குரு ரோட். சரி. ஓ ஓ சரி சரி. என்ன கோயில் இது? முருகன் கோயிலா? இதில் இருக்கிறது குருநாதர் முருகன் கோயில். இதால் இப்படியே போகலாம். ஆனால் நாங்கள் இந்த பக்கம் போவோம். ஆனால் இந்த பகுதி ஏற்கனவே விடப்பட்டாச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தை தாண்டி வரும்போது இருந்த பகுதி தான் கொஞ்சம் விடுபடையில். அந்த முருகன் கோயில் அடிக்கு வந்து பிறகு இங்கால வரும்போது பார்த்தா இது நாங்கள் அப்போது வந்து போன பாதைக்கு வந்து விட்டோம். இந்த வீதியால் தான் போய் வந்தாங்க. இப்படி நேர போனால் காங்கேசன்துறை சந்தி, காங்கேசன்துறை கடற்கரை பார்க்கலாம். இந்த வீதியினுடைய வலப்பக்கம் பாருங்க. சுற்றுலாத்துறையினர் அதிகம் வார இடத்துல இதுவும் காங்கேசன்துறை கடற்கரை பீச். ஏன்னா காங்கேசன்துறை ஏதோ ஒரு பேர் சொல்கிற அந்த கடற்கரை. ஓ, இதில் இருக்கிற வீட்டை பார்த்தீங்களா? ஆமாம், சந்தியிலே இப்படி ஒரு வீடு. என்ன எப்படி இருக்குது வீடு? அதே மாதிரி அதில் ஒரு வீடு இருக்குது. வேலை இடப்பக்கம் பாருங்க, கடற்கரை. காங்கேசன்துறை கடற்கரைக்கு போயிடாதான். இதுக்குள்ளே வாகனம் போயிடாது. நாங்கள் வந்து இந்த கடற்கரை பகுதிக்கு ஒருக்கா போய் வருவோம். நல்ல காற்றோட்டமாக இருக்குது. ஐயோ, கடற்கரைன்னா காற்றோட்டமாக தான் ஏடாப்பா நீச்சல் இருக்குமான்னு நீங்கள் என்ன கேட்கலாம். அது விலங்கு தான்.
வித்தியாசமாக அந்த ஒரு ஆசையாக இருக்குது இந்த இடத்துக்கு வரும்போது. இதில் இடப்பக்கம் பாருங்க, இதில் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரியான இடங்கள் வித்தியாசமாக இருக்குது. இதில் ஒரு பெரிய அரச மரம் நிற்குது. கடற்கரையிலேயே ஒரு பெரிய அரச மரம் நல்லா இருக்குது பார்க்க. பாருங்க, அதில் ஒரு பெரிய ஒரு விடுதின்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கிறது சிறுவர்கள் விளையாடுற பகுதி. இங்கே பாருங்க, சிவப்பு கொடி கட்டியிருக்கு. ஆபத்து, இந்த நேரத்தில் கடலுக்குள்ளே இறங்க வேண்டாம் அப்படின்னு தான் அர்த்தம். தமிழ் எப்படி அழியுதுன்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். சிக்கன் ஃப்ரைடு ரைஸ். என்னடாப்பா, யாரா இது எழுதினது? மரக்கறி ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் கொத்து, முட்டை கொத்து, மரக்கறி கொத்து. இது சரி, இது என்னது? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். கிழிச்சறிஞ்சு விட்ருவேன் என்ன. இதில் நிற்கவே கடல் அலை வந்து அடித்து தண்ணி மேலே பறக்கும் பாருங்க. ஏ இதயம் தாய் வெறுங்கவே. இங்கே பாருங்க, இங்கே இது தண்ணி அடிச்சடிச்சா அரிச்சிட்டுது. எப்படி அரிச்சு போச்சுன்னு பாருங்க. அப்படி அந்த பகுதியை பாருங்க. இந்த கடல் கரைகள் எவ்வளவு பாதுகாப்பாக கண்காணிக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு பெரிய உதாரணம். ஏனெண்டா நிறைய இடங்களில் கடலை அண்மித்த பகுதிகளில் கூட சுண்ணக்கல் அகழ்வு நடக்குது. உதாரணத்துக்கு காங்கேசந்துறை சீமெண்ட் தொழிற்சாலை இருக்குது தானே. சீமெண்ட் தொழிற்சாலைக்கு அந்த பக்கம் நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் காங்கேசந்துறையில் இருந்து அங்கால போய் மாவட்டபுரம் கோயிலால் கீரிமலை நோக்கி நகரும் போது வீதியினுடைய 2 பக்கத்தையும் பாருங்கோ, அவ்வளவு ஆழமாக வெட்டப்பட்டிருக்குது. இந்த கடல் இவ்வளவத்தை அரைச்ச மாதிரி இன்னொரு 100 வருடத்தால் இன்னும் அதிகமாக அரித்து உள்ளுக்கு போனால் அந்த கிடங்கு சேர்ந்து எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இயற்கை எப்படி மாறும்னு தெரியாது தானே. என்ன இன்றைக்கி இந்த அளவு இருக்கிற கடல் மட்டம் நாளைக்கு இந்த அளவுக்கு வரலாம். சில இடங்களில் ஆய்வுகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. பனிப்பாறைகள் நகர்ந்து வருவதால் சில பள்ளமான பகுதிகள் அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதுக்காக பனிப்பாறை வந்து மோதி அழிய போதண்டு இல்லை. பனிப்பாறை இன்னொரு கடல் பகுதியில் இருந்து இங்கே நகர்ந்து வரும்போது பனிப்பாறைகள் வந்து உருகி கடல் நீர்மட்டம் அதிகரிக்கும். இப்போ இப்படி இருக்கிற நீர்மட்டம் இப்படி வந்துச்சு வந்தால் எங்கே போகும் தண்ணி? அந்த கிடங்குக்கு போகுமா? இது என்ன தம்பி நீங்கள் சின்ன பிள்ளை மாதிரி கதைக்கிறீங்கன்னு கேட்குறதால தானப்பா இந்த அங்கே நாடு இந்த நிலையில் இருக்குது. தயவு செய்து அப்படியான விடயங்கள் நடக்க எல்லாருமா உரத்து குரல் கொடுத்து அதை தடுக்க வேண்டும். அப்படி அந்த பகுதியை பார்த்தா அங்கே வாங்க, அந்த பகுதியை பார்த்தா அவங்களுக்கு தெரியுமே எவ்வளோ பலமாக நீங்கள் கட்டியிருந்தீங்க. என்ன கட்டியிருந்ததை பாருங்கள் எப்படி உடைச்சி கொண்டு வந்துடுதுண்டு. கடல் நீர் நிலம் தீ காற்று ஆகாயம், நீர் நிலம் தீ காற்று ஆகாயம். அப்படி ஐம்பூதங்களையும் வந்து அடக்குறதுன்றது மிகச் சிரமம். ஐம்பூதங்கள் வாரதுக்கு முதலே எங்களுடைய தேசத்தை நாங்கள் சரியான முறையில் பாதுகாத்து கொள்ளணும். இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குது. அங்கே கட்டி இருந்தது இங்கே வந்துடுது, தண்ணி இங்கே வந்து அரிச்சிடுது பாருங்க. அப்போ எப்படி எங்கள் நாட்டில் நாங்கள் இப்படியான விடயங்களை பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க முடியுமேன்னு. சில இடங்களில் நாங்கள் அந்த மாதிரி என்ன சொல்கிறது, சுண்ணாம்புக்கல் அகழ்வு நடைபெறுகிற நேரம் நானெல்லாம் முதல் கீரிமலை என்ற கிராமம் பதிவு செய்ய வரும்போது அந்த காங்கேசந்துறை சீமெண்ட் தொழிற்சாலைக்கு அந்த பக்கமாக இருக்கிற ஆழமான பகுதிகளை பற்றி சொன்ன பெரியவர்கள் என்ன சொல்லியிருந்தார்கள் என்றால், அது வந்து ஒரு கிராமம். அங்கே 300க்கும் மேற்பட்ட, எனக்கு அது சரியாக எத்தனை குடும்பங்கள் என்று தெரியலை, அத்தனை குடும்பங்கள் இருந்தது. அவர்களுக்கு இன்னொரு இடத்துல கொண்டு போய் அவர்களை குடியேற்றி போட்டு அந்த இடத்த ஆழமாக வெட்டி அந்த கிராமமே அழிஞ்சு போச்சு. அப்படியான விடயங்கள் இனி வரும் காலங்களில் நடக்க அவதானமாக இருக்கணும். நீங்கள் பவனீசன் கீரிமலை என்று தேடி பார்த்தா அந்த ஐயாக்கள் கதைச்சதை கேட்க முடியும். அவர்கள் சொன்னது ஆசை வார்த்தைகளை காட்டி வேலை தருகிறோம், அடுத்தது வந்து உங்களுக்கு இன்னொரு இடத்துல காணி தருகிறோம் என்ற ஆசை வார்த்தைகளை கூறித்தான் தங்களுடைய நிறத்தை பறிச்சார்கள். இப்போ தோட்டமும் செய்ய முடியாமல் இருக்கிறோம் என்று கவலைப்படுறார்கள். ஏன்னா இதெல்லாம் சொல்கிறேன்னா இனிவரும் காலங்களில் மிக அவதானமாக எல்லாருமே இருக்கணுமன்றதுக்காக நாங்கள் இப்போ இந்த பகுதியால் போய் காங்கேசந்துறையினுடைய மற்ற பகுதிகளை பார்ப்போம். இதில் இடப்பக்கம் போவோம். இதில் ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது. இது கடற்கரை பக்கம், மற்ற பக்கம் பாருங்க. ட்ரெயினுக்குள்ளே இருந்து சாப்பிடலாமா? தொடருந்து நிலையம், ரயில்வே ஸ்டேஷன் இந்த பக்கமாக போனால் பார்க்கலாம். ஓ, இந்த வீட்டை பார்த்தீங்களா எவ்வளோ வழியாக இருக்குங்க. சிறப்பாக வீட்டு வேலை நடந்து வந்திருக்கு.
இந்த வீட்டுக்கார அண்ணா பார்த்தா சொல்லுங்க, ஒரு நாளை வந்து காணொளி பதிவு செய்யணும். உங்களுக்கு சம்மதம் பண்ணால் சொல்லுங்க. நல்லா இருக்குது வீடு. இது இராணுவ கட்டுப்பாடு. உங்களுக்கு தோட்டம் செய்கிறாரு. இடத்துல வந்து தான் தொடர்வந்தினுடைய இன்ஜின் திருப்புறது. இது பாருங்கோ தண்டவாளத்தை. ஓ, இதுதான் நிறைவான தொடர்வந்து நிலையம். காங்கேசந்துறையிலிருந்து கோட்டை புகையிரத நிலையம் வரைக்கும் நாங்கள் போவோம். ஆனால் அதுக்கு அங்காலையும் இருக்குது. கூடுதலாக காங்கேசந்துறை வரைக்கும் தான் நாங்கள் வரலாம். இதுக்கு அங்காலே இல்லை. இதில் ஒரு கோயில் பாருங்க, கோயில்களோட நிலைமையை. ஐயோ ஐயோ, வீடுகளை பாருங்க. அடுத்து இந்த பகுதியில் இருக்கிற வீடு பார்த்தீங்களா? கடவுளே, இந்த வீட்டின் அமைப்பு வித்தியாசமாக இருக்குது. இதில் இருக்கிற வீடு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மேலோட்டமாக சுற்றி காட்டுவோமா? மேலோட்டமாக பார்ப்போமே. இப்படியான வீடுகளை காட்டுறதுக்கு காரணம், முன்னைய காலங்களில் எப்படியான வடிவமைப்பில் வீடு இருந்தது என்றது உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான். வித்தியாசமாக இருக்குது. சத்தியமாக எனக்கு பார்த்த உடனே உள்ளே போய் பார்க்கணும் போல இருந்தது. எதிர்காலத்தில் நீங்கள் வீடுகள் கட்டும்போது இந்த மாதிரியான விடயங்களை கவனத்தில் கொள்ளுங்க. இப்போ நிறைய வீடுகளை நீங்கள் போய் பார்த்தா உள்ளுக்கு நல்லா இருக்கும், ஆனால் கூரை அமைப்பு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இந்த வீட்டை பாருங்கள், இவ்வளவு வடிவாக இருக்குது கூரை அமைப்பு. இந்த இதில் சின்ன சின்ன வேலைப்பாடுகளை பாருங்க. இந்த நாங்கள் மரத்தில் செதுக்கல் வேலைகள் செய்கிற மாதிரி சீமெந்திலேயே செய்திருக்கிறார்கள், பூக்கல் மாதிரி. இப்படி இந்த இடத்துக்கு வந்து பாருங்க. உம்மா, மேல் பகுதிகள் எல்லாம் மிகவும் சேதமடைஞ்சு போயிருக்கு. அப்படி இங்கே வாங்க. ஐயோ, இது 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 வந்து ஃப்ளாட். எனக்குன்னா மாடி மாதிரி இருக்குது. ஓஹோ, மாடி வீடு தான். இப்படி வாங்க. இதில் ஒரு அறை இருக்குது. இப்படி பார்த்துட்டு அதால் வாங்க. அப்படி எந்த இடத்த பாருங்க. இப்படி வந்து மேலே பாருங்க, எவ்வளோ உயரமாக இருக்குண்டு. இதில் மேலே பலகை மாதிரி உண்டு. சரி சரி சரி. இதில் பலகையில் போடப்பட்ட ஒரு தட்டு மாதிரி இருந்திருக்கும். அது அதில் கதவு இருக்குது பாருங்க. கதவு இருக்கிறதால அப்படி இருந்திருக்கும். அப்படி எந்த பக்கம்? ஓ, இதுவும் அப்படி தான். பலகை பலகை தான். ஆனால் இது நல்ல என்ன, இப்போ பார்த்தீங்கன்னா பலகை போடுறேன்டா வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் இங்கே மந்திரிமனையிலையும் அப்படி தானே. மந்திரிமனையில் நாங்கள் படியில் ஏறி பலகையில் தான் அது தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த இடமும். ஆனால் இது நல்ல சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய வடிவங்களை மாற்றலாம். ஆமாம், என்ன உயரம் என்ன. அப்படியே வாங்க. இதில் ஒரு அறை இருக்குது. அப்படி இந்த இடத்து பாருங்க. இதில் ஒரு அறை இருக்குது. இங்கே பின்னுக்கு பாருங்கள், இந்த இடத்துல இதில் தண்ணி தொட்டி இருக்குது. அதில் ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்களா? இதுக்குள்ளேயே 2-3 வீடு இருந்திருக்குமென்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ மேலோட்டமாகவே 2-3 தெரியுது. இப்படியே வந்தால் இது சமையலறை பார்த்தீங்களா? சமையலறை ஒரு பக்கமாக தான் இருக்குது. வாங்க. எனக்கு இந்த பகுதி பிடிச்சிருக்கு. இதை பார்க்க ஒரு பிரம்மாண்டம் தெரியுதுல்ல பாருங்க. சரி, நாங்கள் போவோம். ஆனால் இதுக்கு மேலே படி எங்கே இருக்குன்னு தெரியலையே. படி எந்த பக்கம் இருந்திருக்கும்? இப்போ இந்த இடத்துல ரெண்டு பாருங்க. உண்மையாக சொல்லப்போனால் இந்த வீடு கட்டினவர்கள் எவ்வளவு ஆசையோடு கட்டியிருப்பார்கள், எவ்வளவு கனவு இருந்திருக்கும். அந்த கனவுகள் எல்லாம் இன்று எவ்வளவு சிதைந்து போயிருக்கும்ன்றதை இந்த வீட்டை பார்க்கும்போதே உணர முடியுது. இப்போ நீங்கள் சொல்லலாம், இப்போ இந்த வீடு கட்டினவர்கள் வெளிநாட்டில் தான் எப்படியும் இருப்பார்கள், அல்லது வெளியூரில் இருப்பார்கள், அவ்வளவு மோசமான நிலையில் அவர்களுடைய வாழ்க்கை இருக்காதுன்னு சொல்லலாம். பணத்துக்கு அவர்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கலாம், அவர்களுக்கு போதுமான வருமானம் வரலாம், போதுமான ஒரு வசதியோடான சூழ்நிலைகளை இப்போ இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு வீட்டை பெரும் கனவோடு ஆசையோடு கட்டி போட்டு இங்கே வாழ முடியாத சூழ்நிலையில் இடம்பெயர்ந்து போகும்போது இருக்கிற வலி வார்த்தைகளால் சொல்ல முடியாதது. எனக்குண்டா இப்போ இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டுறேன்டா
குறைந்தது ஒரு 2 கோடிக்கு மேலே தேவை. நான் வந்து சொல்கிறது சாதாரணமாக 2 கோடி தேவையண்டு. இதனுடைய வேலைப்பாடுகள், இதனுடைய அமைப்பு, இப்போ சாதாரணமாக ஒரு வீட்டினுடைய அமைப்பை வரைகிறதுக்கே 1 லட்சத்துக்கு மேலே சாதாரணமான அடித்தள வரைதலுக்கான செலவாகும். அதுவே ஒரு வடிவமைப்பு ஆர்கிடெக்ட் செலவு செய்கிறதுண்டா 3 லட்சம் ரூபாவுக்கு மேலே சில இடங்களில் சொல்கிறார்கள், 2 லட்சத்துக்கு மேலே சொல்கிறார்கள். அப்போ அதுக்கே அவ்வளவு செலவாகும். எனக்கு உண்மையாக என்ன சொல்கிறேன்னு தெரியலை. இந்த அளவுக்கு எத்தனை வீடுகள் என்ன எங்களுடைய தேசத்தில் இப்படி சிதைந்து போய் கிடக்கு. இந்த வீட்டை இந்த பகுதியில் நின்று பார்க்கும்போது உண்மையிலே சிறப்பாக இருக்குது. நல்ல வடிவமைப்பு என்ன. சரி, நாங்கள் இனி இப்படியே இந்த பக்கமாக மற்ற இடங்களுக்கு போவோம். எவ்வளவு வீடுகளை தான் இப்படி காட்டுறது. சாதாரணமாக நாங்கள் ஒரு வீடு கட்டுறதுக்கு இப்போ எவ்வளவு சிரமப்படுறோம். இப்போ அந்த சிரமங்களை நினச்சி இந்த இப்படி ஒரு வீடு சேதப்பட்டு போயிருக்கு. இது மட்டுமா, பக்கத்தில் இன்னொரு வீடு இருக்குது. அப்படி அங்கால பாருங்க, அதில் ஒரு வீடு இருக்குது. அப்படி எத்தனை வீடுகள் இங்கே சேதப்பட்டு போய் எத்தனை கோடி ரூபாய் பெறுமதியான பொருளாதாரம் அளிக்கப்பட்டிருக்கு. திரும்ப கடற்கரை வீதி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறேன். என்ன காட்டுறோம்னு தெரியல. இதுலேயும் ஒரு வீடு. மகாகாளி அம்பாள் கோயில். கலைவாணி வீதி. அதுலேயும் புத்தர் சிலை. கலைவாணி வீதி, கலைமகள் வீதி, காங்கேசந்துறை, தையட்டி காங்கேசந்துறை. அதாவது இப்போ நாங்கள் நிற்கிறது தையட்டி காங்கேசந்துறை. இதுதான் அந்த தையட்டி விகாரை. பெரிய பிரச்சனை போய்கொண்டிருக்கு. இதுலேயும் ஒரு வீடே நான் சொல்லலையே. நீ ஒரு பெரிய வாய்க்கால் கொண்டு போகுதுன்னு எங்கன்னா மழை பெய்தால் இதுக்குள்ளால் தண்ணி ஓடி சேர்ந்துடும் போல இருக்குது. இதுக்குள்ளேயும் ஒரு கோயில்கள் நிறைய இருக்கிறதால ஒவ்வொரு கோயிலுக்குள்ளேயுமே போய் காட்டையில். இந்த வீதி எதுண்டா காங்கேசந்துறை நடேஸ்வரா கல்லூரி வீதி. சரி போடு. இன்றைய நாள் இந்த காணொலியில் யாரோடையுமே கதைக்கல. அதுக்கான காரணம் இருக்குது. என்னென்னா, எல்லாம் சேதப்பட்டு போயிருக்கிற வீடுகள் எல்லாருமே வெளிநாடு. இந்த ஊரை சேர்ந்தவர்கள் யாருமே இங்கே இல்லை. அதனால் கதைக்கிறது மிக குறைவு, சாத்தியம் குறைவாக இருக்குது. இந்த தொடர்ந்து பேருந்து நிலையத்தை தான் சொன்னான் போயிருக்கேன். இப்போ இதில் இந்த காணொலியை நிறைவு செய்துட்டு போவோம். இறப்பு 1995 நான் பிறந்த ஆண்டு. இன்றைய நாளில் காங்கேசந்துறையினுடைய கடற்கரை அண்டி இருக்கிற பகுதிகள் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். நேற்று முன்தினம் நான் பதிவிட்ட காணொளிகளையும் பாருங்கள். ஏனெண்டா இது 3வது காணொளி காங்கேசந்துறை என்ற பிரதேசத்துக்கு. நான் ஏற்கனவே 2 வருடங்களுக்கு முன்பு ஒரு தனி காணொலியாக பதிவு செய்து போட்டிருக்கிறேன். நீங்கள் பவனீசன் காங்கேசந்துறை என்று தேடினா அந்த காணொலியை பார்க்கலாம். இந்த காணொலியை பதிவு செய்தனாண்டா 2 வருடத்துக்கு பிறகு இப்படியான மாற்றத்தோடு இந்த இடம் இருக்கின்றதை பார்ப்போமெண்டு. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் சில பகுதிகள், அதாவது இந்த நடேஸ்வரா கல்லூரியினுடைய வீதி இருக்குது. ஆனால் அந்த வீதியில் ஒரு எல்லைக்கு அங்கால போக முடியலை. ஆனால் இப்போ போக முடியும். அடுத்தது இங்கே 2 வருடத்துக்கு பிறகு இப்படியான மாற்றம் இருக்குன்னு பார்த்த வரைக்கும்
பழைய வீடுகள் எப்படி விடப்பட்டதோ அப்படியே சில இடங்களில் இருக்குது. மக்கள் மீண்டும் அதை ஒரு சிறந்த இடமாக மாற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறது மிக குறைவாக இருக்கின்றது என்னுடைய பார்வையின் அடிப்படையில் நான் சொல்லிக்கொள்கிறது. அடுத்தது புதிய புதிய வீடுகள் நிறைய வந்து கொண்டிருக்கு. நம்ம 2 வருடங்களுக்கு முன்பு வரும்போது பார்த்ததை விட இப்போ நிறைய புதிய வீடுகளை பார்க்க முடியுது. 2 வருடத்துக்கு முன்பு கட்டப்பட்டு கொண்டிருந்த வீடுகள் இப்போது கட்டி முடிக்கப்பட்டதை பார்க்க முடிகிறது. சில இடங்களில் பார்க்க உண்மையில் நல்லா இருக்குது. அந்த வீடுகளே நல்ல ஒரு பிரமாண்டமான தோற்றத்தோடு இருக்குது. அடுத்தது கடற்கரையை பற்றி சொல்லணுமெண்டா அந்த கடற்கரையை எப்படி அரிக்கப்பட்டிருக்கின்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் இன்னும் கதைச்சேன் நான். அடுத்தது அந்த ஒரு விகாரை, அது நேற்றைய நாளில் போட்டேன்னா என்ன, சில கோயில்கள் வந்து அப்படியே இருக்குது, சில கோயில்கள் புனரமைக்கப்பட்டிருக்கு, சில கோயில்கள் புதுசாக கட்டப்பட்டு கொண்டு இருக்கு. அப்போ இப்படியான மாற்றங்கள் எல்லாம் இந்த காங்கேசந்துறையில் நிகழ்ந்து கொண்டு இருக்குது. இன்னொரு 5 வருடத்தால் இப்படியான மாற்றம் இருக்கின்றதை பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் அந்த வீட்டை பயன்படுத்துகிறீர்களோ இல்லையோ, விடப்பட்ட காணிகளை சுத்தம் செய்து அந்த பகுதியை இப்போ ஒரு மாதத்தில் ஒரு 2 நாள் 2 பேருக்கு சம்பளம் கொடுத்து, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறதால சொல்கிறேன், இங்கே இருந்தால் நீங்களே செய்யலாம். ஆனால் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறதால ஒரு மாதத்தில் ஒரு 2 நாள் ஒரு வேலையாளை ஒழுங்கு செய்து அவரை அந்த இடத்தை சுத்தமாக வச்சுக்கொள்றதுக்கான ஒரு விடயத்தை செய்தீங்கள்னு சொன்னால் அது நல்லமென்று நான் நினைக்கிறேன். ஏனெண்டா விடப்பட்ட காணிகள் காடு பற்றி போய் இருக்கிறதுன்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல என்றது என்னுடைய கருத்து. சில இடங்களை பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. அடுத்தது அந்த நான் இன்றைக்கு காட்டினேன் ஒரு வீடு, அந்த வீட்டை பார்க்கும்போது உண்மையிலே அவ்வளவு பிரமிப்பாக இருக்குது. முன்பெல்லாம் எப்படி வீடு கட்டி இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு செலவு செய்திருக்கிறார்கள், அப்படி செலவு செய்கிற அளவுக்கு இப்படி உழைச்சிருக்கிறார்கள், எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது ஒரு விதமான மனக்கவலையும் மனவேதனையும் இருக்கிறது. எனவே இப்போது நீங்கள் இந்த ஊரை சேர்ந்தவர்கள் வெளிநாடுகள்லையும் வெளி ஊர்களையும் நல்லா இருக்கலாம். ஆனால் உங்களுடைய கிராமத்தினுடைய அந்த தோற்றம் உங்களை மிக பெரிய அளவில் வேதனைப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா எனக்கே அதை பார்க்கும்போது முதல் எப்படி இருந்ததுன்றது தெரியும். அந்த வீடுகளை வச்சு பார்க்கும்போது இப்படி இருந்திருக்குமென்ற ஒரு எண்ணத்தை ஊகிக்கிற எனக்கே கவலையாக இருக்கும்போது அங்கே வாழ்ந்து கழித்து மகிழ்ந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேதனையாக இருக்குமென்றது என்னால் புரிஞ்சு கொள்ள முடியுது. இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபுத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.